நாம் சில சம்பவங்களை பார்க்கும்போது, சில செய்திகளை கேட்கும்போது, எதிர்பாராத ஒரு செய்திலாம் நம்ம கேட்டோன்னா சிலவங்க தாங்க மாட்டாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம சொல்லுவோம், அடே இதை கேட்டாங்க அப்பா செத்துட்டான்டா, நாங்கள் உயிர் போய் உயிர் வந்துச்சுடா. ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கி போய் நான் நின்றுட்டேன். நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம். எம்ஜிஆரை எம்ஆர் அதை சுட்டுவான். அப்போ எம்ஜிஆர் வந்து செத்துட்டாருன்ட்டாங்க எம்ஜிஆரை. அப்புறம் உயிர் இருக்குன்ட்டு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காலாம் கொண்டு போய் உயிர் பழிச்சு வந்துட்டார். அவர் சொல்லுவார் தொண்டர்களுக்கு, அவர் தொண்டர்கள்கிட்ட பேசும்போதே என் ரத்தத்தின் ரத்தமே என் உடம்புக்குள்ளே தான் சொல்லுவார் அவர். அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் அன்புனால நான் செத்துட்டேன், ஆனால் திரும்ப வந்துட்டேன், செத்து பொழைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவில் பாடுவார். நான் செத்து பொழைச்சவன்டா, எமனை பார்த்து சிரிச்சவன்டான்னு ஒரு பாட்டு பாடுவார். அதை கேட்கும்போது எனக்கு யாக்கோபு நினைப்பு வந்துடும். யாக்கோபு பையன் உயிரோடு இருக்கான்னு உடனே அந்த பாசத்தினால அவன் உயிர் போய் வந்துச்சான் வேகத்தில். அவங்க அந்த மாதிரி ஒரு தகப்பன் வந்து பையன் செத்துட்டான் போல தெரியுது, ரொம்ப நாளாக காணும், செத்துட்டான் போல தெரியுது அவன் சொல்லிட்டு அவன் நினைக்க, அவனுடைய பசங்க மற்ற பசங்களாம் சேர்ந்து அவனை ஒரு குழியில் தூக்கி போட்டுட்டு காட்டு மிருகம் அடிச்சிருச்சுப்பா பையன்னு சொல்ல. பின்னால் ஒரு காலத்தில் தான் பையன் யோசிப்பு உயிரோடு இருக்கிறான்னு அவன் கேட்ட உடனே யாக்கோபுடைய இருதயம் மூர்ச்சை அடைஞ்சு திரும்ப உயிர்ப்பித்ததுன்னு வேதத்தில் பார்க்குறோம். செத்து ஆல்மோஸ்ட் செத்துட்டான். கேட்ட உடனே அவனுக்கு உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வேதம் அழகாக சொல்லுது. அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து உயிர்த்தது. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் நினச்சி பாருங்க. யாக்கோபு யோசேப்பு உயிரிட இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறான்.